ஹாய் பூஜா, ஹாய் அம்மா. ஹாய் செல்லம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமாமா? பார்க்கலாமே, வாங்க வாங்க. ஜூம் பண்ணி காட்டுங்க. அதோ அங்க இருந்து போங்க. மதியத்திற்கு சுட சுட சோறு, சூப்பர். அதுக்கப்புறம் தயிர், பசும் தயிர். ஓகே. அப்புறம் நேத்திக்கு வச்ச ரசம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார். இது இன்னைக்கு வச்சதா? அது அவங்களுக்கே தெரியும். ஏமா வந்து இன்னைக்கு வச்சதுன்னா இன்னைக்கு வச்சது, நேற்று வச்சுன்னு சொல்லிடுவேன் உண்மையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல். எல்லாம் ஒவ்வொரு கண்டிதான் இருக்கு. இல்ல சாப்பிட்டாச்சு. சோறே பாருங்க, பூஜாவோட பங்கு மட்டும் தான் இருக்கு. பூஜாவோட பங்கு, ஜெய்யோட பங்கு இருக்குது. வர்ஷா குட்டிக்கு சாப்பாடு கட்டியாச்சு. நானும் சாப்பிட்டுட்டேன், நீங்களும் சாப்பிட்டுட்டீங்க. அப்பா வந்து பழையதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல்மா. இதை வந்து நம்ம வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுப்போம்ல, அவிச்சிட்டு அந்த மாதிரி அவிச்சிட்டோம். வேற லெவல்ல சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு பொடி இங்க பாருங்க. நாங்க இன்னைக்கு குன்றத்தூர்ல தேர் போய் பார்த்தோம். தேர் திருவிழா இன்னைக்கு. ஆமா, சாப்பாடு கிடைக்க போடிங்க. போன வருஷம் வந்து அன்னதானம் சாப்பிட்டு வீடியோ போட்டிருப்போம், பாத்திருப்பீங்க. எங்க வீடியோ பார்த்துட்டு எல்லாம் நீங்க எங்களுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டீங்க. நாங்க சாப்பிடல தெரியுமா? இல்ல நாங்க ஆமா வீடியோ போட தப்பு. எங்களுக்கு இந்த வருஷம் எங்களுக்கே சோறு கிடைக்கல. இன்னொரு விஷயம், நாங்க போகும்போது போய் நின்னுந்தா சாப்பிட்டு இருக்கலாம். பூஜா வந்து வாமா சாமி பாத்துட்டு வந்து சாப்பிடலாம். கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க? சாமி தான் கும்பிடணும், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. இல்லப்பா, சாமி என்ன சொல்லுனா, நீ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு திருப்தியா வந்து என்ன சாமி கும்பிட்டு எந்த சாமியும் சொல்லு, என்ன பட்டினியா வந்து கும்பிடு அப்படின்னு எந்த சாமியும் சொல்லல. நான் பூஜா பேச்ச கேட்டுட்டு நானும் கோயிலுக்கு போய் சுத்தி கித்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க போய் பார்த்தா கூட்டம் நிறைய இருந்தது. நான் வந்து 11 மணிக்கு கிளம்பினேன். எங்க அம்மா 1 மணிக்கு தான் ரெடி ஆனாங்க. எனக்கு வேலை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் தான் பிஆர் வீடியோ ஷூட் எடுத்தேன். எல்லா வேலையும் பண்ணிட்டு நான் கடகடன்னு என்ன லேட் இருக்கட்டும். முதல்ல வந்து ஒன்னாலதான் சாப்பாடு கிடையாதமோ போச்சு, இல்லாம போச்சு. காலி வேலை டைம் ஆகுதா? நீ வாய மூட மாட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சண்டே பொருட்கள் தேவைப்படும். வாட்ஸ்அப் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்க, கஸ்டமர் தான் கால் வச்சுட்டே இருக்கீங்க. கால் பண்ணாதீங்க. திரும்பியும் போய் ஒரு 1/2 hour கிட்ட லைன்ல நின்னோம். அங்க போய் பாக்குறேன், அவங்களே பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். சாப்பாடு நிறைய இல்ல, புதுசா இப்ப நாங்க வாங்கிட்டு வந்துருக்கோன்ற மாதிரிலாம் பேசிக்கினாங்க. நிறைய பேர் பார்த்தா உட்காந்து இருந்தாங்க. பாவம், இவங்களாவது திருப்தியா சாப்பிட்டுட்டோம். பின்ன அப்புறம் நம்மளுக்கு போடலன்னா அன்னதானம் போடுறவங்களும் மனசு வேற கஷ்டமாயி போயிடும். இவ்வளவு பேர் வந்து திரும்பி போனாங்களே அப்படின்றது இருக்கக்கூடாதுன்றதுனால அதனால நாங்களே வந்துட்டோம். சரி, வந்துட்டு வீட்டுல சாப்பிடுறோம். நம்ம வீட்டுல தான் சாப்பாடு இருக்கு இல்லையா? பாவம், அங்க எவ்வளவு பேரு நம்மள மாதிரி சத்தியமா அவங்க தீந்து போச்சு கிளம்பணும்லாம் சொல்லவே இல்லை. யாரையுமே சாப்பாடு வர வச்சிருக்கோம் காலி ஆயிடுச்சு, அது மறுபடியும் வர வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு தான் அவங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? தர்ம சங்கடத்துக்கு ரொம்பவே அழகா இருந்தது. சூப்பரா பார்த்தோம். நாங்க போய் நின்னோம். கரெக்டா நெல்லையில வந்து நின்ட்டாங்க. 4 மணிக்கு மேலதான் உள்ள அனுப்புவாங்களாம். கரெக்டா சாமி பார்த்துட்டு நல்லா தண்ணிலாம் வச்சாங்க மேல. தண்ணி எனக்கு இதையெல்லாம் நினைக்கும் போது ஒரு வீட்டு கல்யாணத்துல நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து போகுது கண்ணு முன்னாடி. அதாவது ஒரு மரியாதையா ஒரு மொழி வச்சுட்டு ஒரு சாப்பிடுற கல்யாணத்திலேயே சாப்பாட்டுக்கு என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா குன்றத்தூர் ஜனம் அவமானப்பட்டதை என்னாலெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி அங்க எவ்வளோ பேர் வந்து இல்லாதப்பட்டவங்களும் நிக்கிறாங்க, இருக்கப்பட்ட அன்னதானம்னா எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசை தானே. அதனால சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் அழைக்கிறோம்னா மரியாதையாக நம்ம கவனிச்சு அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. அது சின்ன ஃபங்க்ஷனோ பெரிய ஃபங்க்ஷனோ நம்ம ஒருத்தரை கூப்பிட்டுட்டோம்னா அவங்கள அழகாக சாப்பாடு போட்டுட்டு தான் நம்ம நிம்மதியாக அனுப்பணும். சரிங்களா? அதுதான் நம்ம விழா நடத்துறதுக்கு அர்த்தம். வேற என்ன பட்டு ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். நான் இன்னைக்கு சாரி கட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு அழகா இருக்கு பட்டு. ரெட் கலர் ஹார்டின் கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போது மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, சந்தோஷமா லவ், எல்லார் மேலேயும் லவ் தான். அந்த லவ் தான் இவ்வளவு நேரம் பேச வைக்குது, இவ்வளவு தூரம் பேச வைக்குது. இந்த சாரி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து 2 பேருக்கும் சேர்த்து ரெட் கலர் ஹார்டின் கொடுங்க. சாயந்தரமும் நாங்க திருவிழா போவோம், போயிட்டு வந்து சந்திக்கிறோம். கொடுங்க. அப்போ ஓகே, அப்பாவை பாத்துக்கோங்க. இன்னும் ஹார்ட்ல கை வைக்கிறோம். லோகோ மறைக்கிறீங்க. வந்து லோகோ மறைக்கிறோம். லோகோ காட்டக்கூடாது, அதனால லோகோ மறைக்கிறேன். ஓகே, டாடா பாய். அப்பா வேலைக்கு போயிட்டு செல்லமா.